நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இது குறள். இதனுடைய பொருள், இளைதாக முள்மரம் கொள்க. ஒரு முள் மரம் இளசா இருக்கும் போதே அதை வெட்டி போட்டுறணும். கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து, அது முதிர்ந்த பிறகு வெட்டினா அதை வெட்டுறவங்களோட கைகளையே காயப்படுத்திடும்ன்றது தான். இது முள்செடிக்குன்னு சொன்னா கூட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோம்னா, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோன்னு பழைய சினிமா பாட்டில் எம்ஜிஆர் பாடியிருப்பாரு. அவ்வளவுதான். அது சின்னதா இருக்கும் பொழுதே அதை களைஞ்சிட்டா அது ரொம்ப எளிதாயிடும்னு சொல்றது தான் திருக்குறள்ல அவ்வளவு முன்னாடியே அழகா சொல்லி வச்சிருக்காரு திருவள்ளுவர். இந்த கருத்தோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சரி, தொடங்கலாம். சந்தோஷம், மகிழ்ச்சி, வருடம், ஆண்டு, சுறுசுறுப்பு, சோம்பேறி, வெரி குட், பள்ளி, வகுப்பு, சேதாரம், செய்கூலி, சிறுமை, பெருமை, புத்திசாலி, முட்டாள், வெரி குட், இன்பம், கண்ணாடி, நிஜமாகிறது, நிழல். டவுட் வந்துதான், நீ அது ஒரு சொல்லா இரு சொல்லலாம். ஜாதி, மதம், பசி, பட்டினி, ஒன்று, தூக்கத்தில், கனவு, திருமண மண்டபம், வெரி குட், தாய், செய், மதிப்பு, மரியாதை, மந்திரம், தந்திரம், கத்தி, கூர்மை, தீட்டுவது, சாணம். அந்த கத்தியை தீட்டுறது வந்து சாணை, சாணம் வந்து மாடு போடுறது. இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம் பிரபலங்களுடைய அணிகளோடு. முதல் அணியாக நாம் வரவழைப்பது உங்க எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான டாக்டர் ஷர்மிளா மற்றும் அவருடைய கணவர் திரு பாலாஜியோடு. வணக்கம் ஷர்மிளா, திரு பாலாஜி. போன முறை நம்ம சந்திச்சுக்கிட்டது இதே நிகழ்ச்சி, இதே மேடை. இதே மேடை. அவ்வளவு நாட்கள் இடையில எங்கேயும் சந்திக்க முடியாம போயிருக்கு. சரி, இப்போ மீடியால அல்லது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா மலையாளத்துல ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தமிழ்ல 2-3 படங்கள். இது இல்லாம நியூ வெஞ்சர் இந்த வருஷம் we started our own primary school, so slowly I'm shifting into the education line again. பரவாயில்ல, better late than never. எப்படி இந்த ஒரு ஐடியா வந்தது உங்களுக்கு எஜுகேஷன்? இல்ல, ரொம்ப நாளாவே அந்த ஐடியா இருந்துட்டு இருந்தது. அவரும் ரொம்ப நாளாவே he was kind of pushing me into it, இது பண்ணணும் அப்படின்னுட்டு. சரியான ஒரு கால நேரம் இப்பதான் அமைஞ்சு வந்தது. ஓகே, மிஸ்டர் பாலாஜி பத்தி சொல்லுங்க. அவர் ஒரு என்ஜினியர். they have their own construction company. ஓகே, and அது மட்டும் இல்லாம சொல்லுங்க. இல்லை, நான் தான் தொழில்முறை பொறியாளர். சரி, எங்களுடைய சொந்த நிறுவனம் இருக்கு. அரசு துறைகளில் வந்து பணிகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ இந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்கு? இல்லை, இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் இப்போ இங்கே வரும்பொழுது சொன்னீங்க, எதுவாக இருந்தாலும் சிறிய ஒரு தவறை வந்து சின்ன இதிலே கலையணும். அது மாதிரி வருங்காலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்து ஒரு சமூக பொறுப்போட குழந்தைகளை வந்து நல்ல முறை, இன்னும் குறிப்பாக வந்து தமிழ் வழி கல்வி, தமிழ் மழலையர்களுக்கே வந்து தமிழ் மொழியில் வந்து கல்வியை பயிற்றுவிக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்து கொண்டு இருக்குது. அதுக்கு வந்து இது ஒரு துணையாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அதை பண்ணுறாங்க. பரவாயில்ல, வெரி குட். நல்ல ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்க. உங்களுடைய முயற்சி வெற்றியடைய எங்கள் எல்லாருடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்ச்சியில் எதிரணியா வரப்போற இரு நண்பர்கள் உதய் மற்றும் சாய் பாலாஜி. உதய், சாய் பாலாஜி, உங்கள் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். உதய், உங்களுடைய மீடியா பிரவேசத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்களேன். கலைஞர் ஒளியின் ஓசை பண்ணேன். சரி, அதுக்கு முன்னாடி கேமரா ஒர்க்கில் இருந்தேன். மீடியாவில் தான் ஒரு இதாக இருந்தேன், ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் சீரியல்ஸ் நிறைய பண்ணேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம விஜய் டிவிலையும் நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கிடையில் இப்போது இறையான்னு ஒரு படம் போயிட்டுருக்கு. அடுத்தது இது முடிச்சுட்டு வெத்து பேப்பர்னு அடுத்த படம் பண்ணுறேன். ஓ சரி. உங்களுக்கு அடிப்படையில் எந்த ஊர்? நான் பேசிக்கு ராம்நாடு. பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கேயா? படித்தது வளர்ந்தது இங்கே தான், படித்ததெல்லாம் இங்கே தான். படித்தது இங்கே நியூ காலேஜ். சரி, அப்போ சென்னை வாசி தான் நீங்கள்? சென்னை வாசி தான். சரி சரி. நீங்கள் சாய் பாலாஜி? எனக்கு சொந்த ஊர் இதுதான், சென்னை தான். சரி, பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். நான் ஒரு பாடகன். திரைப்படத்திலையும் பாடியிருக்கேன், நிறைய மேடை கச்சேரிகள்லாம் பாடியிருக்கேன், நிறைய பிளேபேக் சிங்கர்ஸோடலாம் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் சினிமா துறையில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால் கொஞ்சம் சில திரைப்படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி நான் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷனில், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேனாக இப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு பிறகு இப்போ எதில் அதிக கவனம் செலுத்துறீங்க? இப்போ வந்து ஒரு திரைப்படம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நானும் உதயம் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதில் உங்களுடைய பணி என்ன? அதில் நாங்கள் மொத்தம் 5 ஹீரோஸ். சரி, இது ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய திரைப்படம் இது. அதில் இப்போ நாங்கள் ஹீரோவை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஓ பரவாயில்ல, உங்களுடைய முயற்சி வெற்றியடைய நாங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக வாழ்த்துக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வருவோம். இது பேர் தான் விளையாட்டு நிகழ்ச்சி. விளையாட்டு ஆரம்பிச்சோன்னே எல்லாருக்கும் இதே துடிப்பு அதிகமாயிருதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால இது விளையாட்டுன்னு சொல்லவே ரொம்ப யோசனையாக இருக்கு. எல்லாரும் நம்ம சகஜமாக நம்ம எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க இதே தமிழ் மொழி, அதில் இருக்கிற வார்த்தைகள், அதை வச்சு ஒரு விளையாட்டாக வடிவமைச்சிருக்கிறோம். முதல் சுற்று யார் தொடங்க போறீங்க நீங்க தீர்மானித்துக் கொள்ளலாம். ஓகே சரி, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே விளையாடுறாங்க. ஆமா, நீங்க அமர்ந்துருங்க. இந்த முதல் சுற்றில் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்பு கொடுத்த பிறகும் ஒரு யூகம் வரணும். ஒரு யூகத்துக்கு பிறகுதான் நீங்க 2வது குறிப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி தான் 3வது குறிப்பு. ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? ஜெயிப்போமான்ற சந்தேகம். சரி, தொடங்கலாம். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நகை, தங்கம், கல், வைரம், 1, துப்பாக்கி, குண்டு, உப்புமா, ரவை, வெரி குட், புல்லாங்குழல், சங்கீதம், மரம், மூங்கில், 3, சந்தோஷம், மகிழ்ச்சி, வெரி குட், சிவன், பார்வதி, வடிவம், லிங்கம். வெரி குட். முதல் சுற்றில் 5 மதிப்பெண்கள். உங்களை அடிக்கடி டாக்டர் ஷர்மிளாங்கிற, நிஜமா டாக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா எங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கு. நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா I'm more into the business side of medicine. இப்போ we have our own drug distribution company. ஓ பரவாயில்ல, எதுக்கோ அது பிரயோஜனப்பட்டா சரி. ஆமா, டெஃபினட்டா. அது எப்படி விட்டுற முடியும்? அதுதான் மெயின் ஸ்டே ஆக்சுவலி. ஓ இருக்குது இல்ல? ஆமா. அப்ப நான் டாக்டர் ஷர்மிளானே சொல்றேன். சரி, ஓகே. முதல் சுற்றில் 5 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். உதய், சாய் பாலாஜி, முதல் சுற்று 2 நிமிடத்தில் அதே போல 5 சொற்களை கண்டுபிடிக்க போறீர்கள். உதய் குறிப்புகள் கொடுக்க போறாரு, நீங்க யூகிக்க போறீங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீடு, வீடு, கட்டிடம், வேறு சொல், குடிசை, குடிசை, 3வது குறிப்பு. மாற்று, குடில், இல்ல, 3 குறிப்புகள் முடிந்தது. அடுத்த சொல் முயற்சி பண்ணுங்க. சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு, சோம்பேறி, வெரி குட், சாதம், சாதம், சாம்பார், வேறு, வேறு, ரசம், வெரி குட், வலி, 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 நிவாரணம், கால், முழங்கால், போங்க. வெங்காயம், சந்தை, மொத்தமாக, மண்டி, மண்டி. 4 கண்டுபிடிச்சிங்க. அதில் 1 கூட மதிப்பெண். இது முதல் சுற்றுனால மன்னித்து விட்டு விடுகிறேன். இப்போ முழங்கால்ன்ற சொல்ல வந்து கால்னு ஏற்கனவே இருக்கு. அதுல இருக்க சொல்ல வந்து பகுதியா கூட இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஓ ஓகே, கரெக்டா? அதனால இந்த முறை பரவாயில்ல, உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கொடுத்துறேன். இனிமே அதுல கவனமா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. வெல் டன் உதய் அண்ட் சாய் பாலாஜி. இப்போ இடம் மாறி நின்று கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க குறிப்புகள் கொடுக்கணும். இப்போ சாய் பாலாஜி நீங்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க. 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பொண்ணு, பையன், பையன், பனை, ஓலை, ஓ வெரி குட், கத்தி, கூர்மை, தீட்டுவது, சாணம், வேறு, சாணை, சாணை, சிறுமை, பெருமை, பெருமை, புத்திசாலி, முட்டாள், வெரி குட். 5ஐ கண்டுபிடிச்சிட்டீங்க.
அந்த கத்தியை தீட்டுறது வந்து சாணை, சாணம் வந்து மாடு போடுறது. எங்களுக்கு இந்த அளவுக்கு தமிழ் பெரிய விஷயம், சந்தோஷம். எங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சை உண்மையாக. நமக்கு எவ்வளவு தெரியுதுன்னு நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாருக்கும் நிறைய தெரியுது, அது இப்படி முறையா பேசி பழகாததுனால பேச்சு வழக்கிலே இருந்துட்டனால கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, வெல் டன், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. 5ஐயும் நீங்க அமர்ந்துக்கலாம். வாங்க டாக்டர் ஷர்மிளா. டாக்டர் ஷர்மிளா வந்து ஒரு எக்ஸ்பர்ட், அவங்களுக்கு தமிழ்ல நல்ல. இல்லங்க, அப்படியெல்லாம் கிடையாது. லாஸ்ட் டைம் இங்க வந்து நாங்க விளையாட்டு போன அப்புறம் தான் இந்த வித்தி, வெசனம், பிரத்யக்ஷம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் புதுசா ஓகே. வெசனம்லாம் நான் கேட்டதே இல்ல. சோ அதனால அந்த வார்த்தைகள்லாம் நார்மலா இப்போ பயன்பாட்டுல வரும்போதே இந்த நிகழ்ச்சி தான் ஞாபகத்துக்கு வருது. சோ அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே, தொடங்கலாம். முதல் சுற்றில் உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு, நீங்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பள்ளி, வகுப்பு. வெரி குட். காலில், காலில். அணிவத. விரலில், மெட்டி. மெட்டி. சேதாரம், செய்கூலி. முக்கனி, மா. முழுது, முழுது. மாம்பழம். மாம்பழம். ஓகே. நகை, நகை. வேறு. வேறு. உலோகம், தங்கம். தங்கம். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. தங்கம்லாம் பார்த்ததே இல்லையா உங்க வீட்டுக்கு? செலவு வைக்கவே மாட்டீங்க போல இருக்கு. நகைனா அதுல வெரைட்டி இருக்குல்ல. இப்போ அதுதான், இப்ப தங்கத்தை விட்டு பிளாட்டினம்லாம் போறாங்க இல்லையா? அது சரி. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப செலவு வைக்காதனால நகைன்னு உடனே புலம்பி. எவ்வளவு நல்ல வைஃபா இருக்கேன் பாருங்க. அதுதான் செலவு வைக்கிறேன் அது இப்பதான் தெரியுது. சரியில்லை, அது நல்ல வைஃப் நான் சொல்ல மாட்டேன். சரியில்லை, நகைன்னு உடனே அலறிட்டு தங்கம்னு அவரை சொல்ல வைக்க வேணாம். வெரி குட், வெல் டன். நீங்க அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. 10 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க முதல் சுற்றுல. இப்போ ஒரு இடைவேளைக்கு போவோம், மறுபகுதியில் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ இரண்டாவது சுற்று தொடங்க போறோம். அதே போல இரண்டாவது சுற்றிலையும் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ நீங்க திரையில பார்க்க போற சொல்லில் அந்த சொல்லுக்கு தேவைப்படாத சில எழுத்துக்கள் கூட இருக்கும். அந்த தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து அதுக்கு குறிப்புகள் நீங்க கொடுக்க. இதெல்லாம் 2 நிமிஷத்துல ரொம்ப எளிமையா இருக்கும். தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வரவு, செலவு. 1. ஜாதி, மதம். 2. பசி, பட்டினி. 3. குறிக்கோள், லட்சியம். அடைவது, இலக்கு. Very good. பிம்பம், கண்ணாடி. நிஜமாகிறது, நிழல். Very good. நிஜமாகிறதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்ததா இல்லையா? அது ஒரு சொல்லா இரு சொல்லா? 5 முழுமையான மதிப்பெண்கள். வெல் டன். நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க உதய். இப்போ இரண்டாவது சுற்றுல உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். 5, 5, 10 மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. உதய், நீங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கணும். நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நொடி, கடிகாரம். வேறு, முள். வேறு. நல்ல யோசிச்சு சொல்லுங்க. 3வது குறிப்பு. இதுல சொன்னா மதிப்பெண், சொல்லலைன்னா போச்சு. அடுத்த சொல் போலாமா? அடுத்த சொல். அடுத்தது போங்க. தந்தி,
தந்தி அப்படின்னு இருக்காரு. தினம். தினம். பழங்கால. வேறு இன்னும் ஒரு குறிப்பு சொல்லலாம், இல்லை அடுத்தது போகலாமா? கொடுப்பது. கொடுப்பது. முதல்ல தந்தினாரு, அப்புறம் பழங்காலம்னாரு, இப்போ கொடுப்பதுன்றாரு. செய்தி. இல்லை அடுத்த சொல் போகலாம். போடுவது. போடுவது. கோலம். சாணம்னு சொல்லலாம். சொல்லுங்க, நேரம் போயிட்டு இருக்கு. தண்ணீர். குளம். எடுப்பது. கிணறு. வெரி குட். துகர்ப்பு. தோற்பு. துவர்ப்பு. கசப்பு. வேறு. இனிப்பு. மூணாவது குறிப்பு. வேறு. வேறு. காரம். முடிஞ்சு போய். பரவாயில்ல, வெல் டன். நீங்க அமர்ந்துக்கலாம். வாங்க டாக்டர் ஷர்மிளா, திரு பாலாஜி. திரு பாலாஜி, நீங்கள் குறிப்புகள் கொடுக்க அவங்க யூகிக்கணும். அதே விதிமுறைகள் தான். தெளிவா இருக்கீங்கல்ல? ஓகே. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வருடம். ஆண்டு. குட். அரிசி. சாதம். பயிர். நெல். குட். ஆண்டவன். கடவுள். வேறு. இறைவன். வெரி குட். ஆறு. 7. சிறியது. நீர்வீழ்ச்சி. மூன்றாவது குறிப்பு. நீர்த்தேக்கம். குட்டை. மன்னிக்கணும், தவறான விடை. அடுத்த சொல் போலாம். தாய். செய். வெரி குட். 5 முயற்சியில 1 அது கண்டுபிடிக்க முடியாம போனாலும் 4 மதிப்பெண்கள் என்ன எடுத்துருக்கீங்க. வார்த்தை இது? ஏரி. 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 நீங்க நேரா குளம் குட்டை ஏரிக்கு போயிடணும். ஆமா. நீங்க எதுல ஆரம்பிச்சீங்க? நீர்த்தேக்கத்துக்கு. 6 னொன்னே நீங்க 7க்கு போயிட்டீங்க. சிறியதுன்னொன்னே 5 சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அதான் 6ன்னும்போது பாருங்க 2 சிந்தனை இருக்கு, எண்ணிக்கையும் இருக்கு. அதனால நேரா குளம் குட்டை இல்ல தண்ணி நீர்த்தேக்கம் அதெல்லாம் ஆரம்பிச்சு சரியா கொண்டு போயிடணும். இப்போ பரவாயில்ல, 2வது சுற்றுல 5, 4, 9 மதிப்பெண்கள் எடுத்துட்டீங்க. வெல் டன். உதய்க்கும் சாய் பாலாஜிக்கும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கீங்க. வாங்க சாய் பாலாஜி, இப்போ நீங்க குறிப்புகள் கொடுக்க போறீங்க. உங்களை அவர் சோதிக்க போறாரு. பார்ப்போம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தூக்கத்தில். கனவு. குட். அப்படி கொடுக்கணும். அணிவது. துணி. துணி. வேறு. நகை. 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 மூன்றாவது குறிப்பு, கவனம். வேறு. அடுத்த சொல் போலாமா? ஓகே. சாவு. ஓலை. சாவு. இறுதி. சடங்கு. நல்ல குறிப்பு தான். கவனமா இன்னொன்று கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாரு. செலுத்துவது. கரெக்ட். மாலை. இல்ல, அடுத்த சொல் சொல்லியிருந்தீங்கன்னா மதிப்பேன். வேறு. அடுத்த சொல். முனிவர்கள். தியானம். வேறு. சாமி. சாமி. கடைசி குறிப்பு. செய்வது. தியானம். தியானம். அதான் 3 வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்ப அந்த விட்ட சொல் வந்துருச்சு. ஆனால் 3 குறிப்பு ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. அணிவது சொல்லிட்டீங்க, நீங்களும் 3 ட்ரை பண்ணிட்டீங்க. கண்ணாடியா சும்மா சொல்லி பாருங்களேன். பண்டிகை. பண்டிகை. இல்லை, உங்க குறிப்பெல்லாம் சரியாக தான் இருக்கு. ஒன்றும் பெரிய பிழை இல்லை. சொல்லமா அது? இல்லை, நீங்கள் எப்படியா கண்டுபிடிக்க வச்சு சும்மா முயற்சி பண்ணி பாருங்க. அணிவதுக்கு ரொம்ப அணிவது. ஆடை. 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 நடை. உடை. பாவனை. உடை. அப்படி வருது. 2 சுற்றுகள்லையும் சேர்த்து நம்ம எடுத்திருக்கிற மதிப்பெண்கள் 12. அவங்க 19 மதிப்பெண்கள்.
ஒன்றும் பெரிய டாக்டர் கிட்ட எல்லாம் மோதக்கூடாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, 7 தான் வித்தியாசம். வரப்போற 3வது 4வது சுற்றுகள் அதை மாற்றுறதுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்கு, பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம். இப்ப நம்ம வந்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. இந்த சுற்றுல நீங்க திரையில பார்க்க போற 5 சொற்கள்லையும் ஒவ்வொரு சொல்லுலையும் ஒரு எழுத்து விடப்பட்டிருக்கும். ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்துக்கள். அது என்ன எழுத்துன்றதை நீங்க பொருத்தமாக அங்க பூர்த்தி செய்து சொல்ல யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அரசன், அரசி, வீடு, அரண்மனை, Good. பலா, பழம், Good. மதிப்பு, மரியாதை, Very good. கிழமை, நாள், முதற், ஞாயிறு, Very good. மந்திரம், தந்திரம், Very good. 5 மதிப்பெண்கள் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. வெல் டன். ஆமா, ஒரு அழகா சொன்னாரு. கிழமை தானே சொன்னீங்க. சொல்லிட்டு முதல் ஞாயிறு தான் முதல். ஆமா, ஆக்சுவலா சண்டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி வீக். அப்படியா? ஆமா, நம்ம வர்க்கிங் சைக்கிள்ங்கறனால விடுமுறைங்கறனால ஞாயிறு. ஆக்சுவலி சண்டே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப். பிப்ளிக்கலி அது 7th டே, சாபத் டேல. ஆமா, you will rest. நடைமுறையில உள்ளதுதான். ஓ, எங்களுக்குலாம் 7வது நாள் தான் ஓய்வு நாள். அதான் இந்த சண்டே சாபத். அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் நாள்னோடனே நீங்க திங்கள் சொல்ல போறீங்களோன்னு நான் யோசித்தேன். ஞாயிறு ஆரம்பிச்சேன். இல்ல, டேஸ் ஆஃப் தி வீக் சொல்லுங்கனால எல்லாரும் சண்டேன்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது பழக்கத்துல அப்படியே. அப்போ ஃபர்ஸ்ட் டே ரெஸ்ட் பண்ணிட்டு தான் மீதி நாள் ஒர்க் பண்றதா? ஓகே, இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். வாங்க உதய், தொடங்கலாமா? ஓரிரு எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும். அதை கண்டுபிடித்து பூர்த்தி செய்து சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருமண மண்டபம், வெரி குட். போராட்டம், வெற்றி, தெரிவிப்பது, குட், நல்ல குறிப்பு. முழக்கம், இன்னொரு குறிப்பு சொல்லுங்க. நல்லா இருக்குது. இல்ல அடுத்த சொல் போலாமா? அடுத்த சொல், அடுத்த சொல். அடுத்த சொல், அடுத்த சொல். தருமி, தருமி. அப்படின்னா என்னன்னே தெரியாது. வள்ளுவர், புலவர், வெரி குட். பூ, வாசம், மொத்தம், கொழுந்து, கொழுந்தா? இன்னொரு குறிப்பு சொல்லுங்க. பூ சொல்றாரு, மொத்தம்னு சொல்றாரு. இன்னொரு குறிப்பு சொல்லுங்க. கண்டுபிடிச்சுடாரு, பக்கத்துல வந்துருச்சு. அவர் புரியுது என்னன்னு. இன்னொன்னு சொல் கிடைக்கல. கொத்து. வெரி குட். இப்ப அதே போராட்டம் சொல்லு வந்துருச்சு. தெரிவிப்பது. 3வது குறிப்பு சொல்லணும். அதே ஆமா, இப்ப நீங்க ஒரு யூகம் சொன்னா சரியா இருந்தா மதிப்பெண், இல்லைன்னா வாய்ப்பு போயிடும். தோற்பு, காரம், சொல்லுங்க. இல்ல என் மைண்ட்ல இருக்காது. எனக்கு ஏதோ அது போராட்டம், எதை தெரிவிக்க போராட்டம் நடத்துவோம்? துவர்ப்பு, அது அவரை குழப்பிடுது. துவர்ப்பு சொன்னோடனே. ஆமா, இல்ல எனக்கு அது மைண்ட்ல அது இருக்கு. அது அந்த வார்த்தை எனக்கு உண்மையிலே சொல்லிருங்க நீங்களே. நண்பர் ரொம்ப ஆப்போசிட்ல இருக்கு. எதிர்ப்பு, எதிர்ப்பு. சரி, பரவாயில்ல. வரப்போற 4வது சுற்றுகள் அதை மாற்றுறதுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்கு, பயன்படுத்திக்கலாம். இடைவேளைக்கு பிறகு மறுபக்கத்தில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது 4வது சுற்று.
உங்களுக்கே ஒரு சவாலான சுற்று. ஒரு நிமிடத்தில் 10 சொற்களை கண்டுபிடிக்கலாம். ஐயோ இந்த அதிகபட்சம். பசங்க விளையாடும் போதே எனக்கு அப்படியே பதறுங்க பார்க்கும்போது. அவங்க பரவாயில்ல, அவங்க 15 கண்டுபிடிச்சாங்க, நம்ம 10 கண்டுபிடிச்சா போதும். அதனால ரொம்ப எளிமையான சொற்களா தான் பட் இது 3 க்ளூ கொடுக்கலாமா? ஒவ்வொரு சொல்லுக்கும் 3 குறிப்புகள். எவ்வளவு க்ளூ வேணா கொடுக்கலாம். 3 குறிப்புகள். சப்போஸ் ஏதாவது தெரியல அப்படினா we can go and come back. அடுத்ததுக்கு போகலாம். நேரம் இருந்தா மறுபடியும் அந்த வார்த்தை வரும். சரி. ஓகே. நேரம் எங்க? ஒரு நிமிடம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தானம். தர்மம். 1. கட்டாயம். அவசியம். 2. பந்தம். சொந்தம். 3. மேகம். மழை. 4. அசதி. தூக்கம். தளர்வு. சோர்வு. 5. நாட்டியம். பரதம். பொதுவாக. அடுத்து சொல். நிலம். பூமி. காய்ந்து. சீக்கிரம் சொல்லுங்க. வறண்டு. வறண்டு. வேற. வறட்சி. 6. தலையணை. தூங்குவது. அடைப்பது. பஞ்சு. 7. குறைஞ்சது இன்னொன்னு சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இருந்த நேரத்துக்கு. பரவாயில்ல. 7 வந்து நிச்சயமா நல்ல எண்ணிக்கை தான். 10 7. வெரி குட். இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். எங்க நண்பர்கள் உதய் அண்ட் சாய் பாலாஜி. இந்த சுற்றில் ஒரே வாய்ப்பு தான். அதனால யாரு குறிப்புகள் கொடுத்தா, யார் யூகிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நின்னுக்கலாம். மாத்துறதுனா அப்ப மாத்திக்கலாம். நாங்க இல்லை இது ஓகே. இது அப்படியா? இது பெட்டரா? செம பிளான்ல வந்திருக்கீங்க போல இருக்கு. இப்போ இந்த 4வது சுற்றுக்கு வருவோம். ஒரு நிமிடத்தில் 10 சொற்களை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்க போகிறோம். உங்களுக்கான ஒரு நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வேற 10 சொல். நகை. நகை. தங்கம். வேறு. வெள்ளி. 3வது குறிப்பு. வேறு. அடுத்து. ஓகே, அடுத்த சொல் போலாம். இருட்டு. இருட்டு. வெளிச்சம். உள்ளே செல்வது. 2 சொல்லு. உள்ளே வெச்சுப்போம். ஓகே, உள்ளே. குகை. ஓகே. மின்னல். வெளிச்சம். கால அவகாசம் முடிவடைந்தது. பரவாயில்ல, 1 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அதனால பரவாயில்ல. சாய் இப்படி ஜாயின் பண்ணிருங்க. வாங்க ஷர்மிளா. ஏன் உதய், சாய் பாலாஜி இந்த நிகழ்ச்சி டிவியில் பார்க்கலான்னு எப்போது யூடியூப்ல எல்லையா போய் சில எபிசோட்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து நிறைய அறிவுபூர்வமான நிறைய விஷயம் இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் கேள்விப்படாத நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் நான் தெரிஞ்சுட்டேன். கேள்வியே பண்ணலாம் பாருங்க, இந்த மாதிரியால நாங்கள் கூட்டு வந்திருக்கோம். உண்மையாவே நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் இந்த நிகழ்ச்சி மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம். பட் அவங்க தான் நீங்க பிச்சு சொல்லுங்க உதறிட்டாங்க. ஷர்மிளா. இல்லை ஆக்சுவலாக குழந்தைங்களோட எபிசோட் பார்க்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா இந்த வயசுல இவ்வளோ தமிழ் வார்த்தைகள் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. தமிழ் மேல இவ்வளோ ஆர்வம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் இப்போ எங்கள் பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவள் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறா அந்த ப்ரோக்ராம். ஏன்னா அவளுக்கு அந்த இது லாங்குவேஜ் கற்றுக்கணும், அந்த புது புது வார்த்தைகள் அது கேட்பா, இதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி கேட்டு தெரிஞ்சுப்பா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி என்ன சொல்றது, எஜுகேஷனை என்டர்டெயின்மெண்ட்டோட கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு. அதாவது ஒரு இனத்தை அழிக்கணும்னா அது மொழியை முதல்ல அழிக்கணும்னுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கு வந்து தமிழ் இனத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இந்த நிகழ்ச்சி இருக்கு. இதை மிகைப்படுத்தி சொல்லலை. ஏன்னா இன்றைக்கு இளைய தலைமையினர் வந்து தமிழை மறந்து விடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருந்த இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை, பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்து இது போன்ற நிகழ்ச்சி நடத்துவது என்பது வந்து அவங்க தமிழ் வார்த்தைகளை கொண்டு போய் மொழியை வந்து இன்னும் வளப்படுத்துகின்ற இந்த செயல் வந்து உண்மையிலேயே வந்து விஜய் தொலைக்காட்சிக்கு வந்து தமிழர்கள் சார்பாக வந்து நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். உங்களுடைய பரிசுகளுக்கான நேரம். இந்த 4வருக்கும் காளிமார்க் பொவன்டோ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர் பரிசாக கிடைக்கிறது. வாங்க.
கூடவே இவர்கள் 4 பேருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 4வது சுற்றோடு வெளியேறும் அணி நண்பர்கள் உதய் மற்றும் சாய் பாலாஜி. இவர்களுக்கு இந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500க்கான கிஃப்ட் வவுச்சர் பரிசாக இருவருக்குமே கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளை கடந்து மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கிற தம்பதியினர் டாக்டர் ஷர்மிளா மற்றும் திரு பாலாஜி இவர்கள் இருவருக்குமே ISL ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000 பெருமானமுள்ள ஹாலிடே பேக்கேஜ் பரிசாக கிடைக்கிறது. இது இந்த நிகழ்ச்சியினுடைய உச்சகட்டம் மணி ட்ரீ ரவுண்ட். இதுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க தம்பதியர் டாக்டர் ஷர்மிளா மற்றும் திரு பாலாஜி. இதுல 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலை ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, 1,00,000. இதுல இடையில இடத்தை மாற்ற முடியாது. 5 நிலைகளும் ஒரே இடத்துல நின்று தான் விளையாடணும். ஸோ யார் குறிப்புகள் கொடுக்க போகுதுன்றதை நீங்க இப்ப தீர்மானிச்சுக்கலாம். நானே கொடுக்குறேன். அப்ப இங்க வந்துருங்க. இப்போ முதல் நிலை 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 9இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 10,000 ரூபாய். நீங்க கண்டுபிடிக்க போற 5 எழுத்துக்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டுதான் தொடங்கும். அது ரொம்ப சுலபமா இருக்கும் உங்களுக்கு. முதல் சொல்ல கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் சுலபமாயிடும். ஏதாவது சந்தேகம் உண்டா? இல்ல. 2 நிமிடங்கள் 10,000க்கான சவால். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பறவை, காகம், தேசிய, மயில், மாத்திரை, யாத்திரை, குடிப்பது, மருந்து, 2, காலை, மாலை, நடுவில், மதியம், 3, பட்டாசு, தீபாவளி, முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்க. மத்தாப்பு, கிரீடம், அரசன், மணி, மகுடம். வெல் டன். 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. 10,000 ரூபாய் வென்றிருக்கிறீங்க. திரு பாலாஜி, டாக்டர் ஷர்மிளா, வெல் டன். முதல் நிலையை அழகா அற்புதமா கையாண்டிருக்கிறீங்க. 2வது நிலைக்கு போறோம். 2 நிமிடங்களில் அதே போல 5 சொற்கள் கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். இந்த 2வது நிலையில் நீங்க பார்க்க போகிற அந்த சொல்லில் உள்ள எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். சரியா பொருத்தி சொல்லை விளக்கி கண்டுபிடிக்கணுமா? 8ல 4 5 தான். எப்பவுமே 5 தான். ஓகே. முதல்ல 9இல் 5, அப்புறம் 8இல் 5, 7இல் 5, 6இல் 5, அப்புறம் 5 சொற்களே 5. ஐயோ. தொடங்கலாமா? 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது உங்களுக்கு தொடங்குகிறது. கப்பல், கடல், சிறியது, படகு, வேறு, 3வது குறிப்பு முடிந்தது. பரிசல், குட். காலில், கொலுசு, நடக்க, செருப்பு, 2, என்னன்னு முதல்ல புரியல. ஏராளம், தாராளம், குட். 3, கழுத்து, நகை, உழுக்கு, சுளுக்கு, வெரி குட். ஐயோ. ஆஹா, ஓஹோ, ஓஹோ, அற்புதம், அட்டகாசம், 3வது குறிப்பு சொல்லுங்க. பிரசாதம், கடவுள், அடுத்தது. NSK, நகைச்சுவை, நாகரிக, கோமாளி. வெரி குட். 5 சொற்கள் கண்டுபிடிச்சு 20,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் டாக்டர் ஷர்மிளா மற்றும் திரு பாலாஜி. அபாரம். வெல் டன். ஏங்க அது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குங்க. ஆக்சுவலி என்ன அந்த தாராளம் என்ன வாஸ் லைக் லாஸ்ட் மினிட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபவுண்ட் அவுட். பரிசல் வந்து ரிபல்லாம் வந்தது. என்ன ரிப்பனா என்ன ஏதுன்னு ஐ வாஸ் வண்டரிங். ஓகே. இருந்தாலும் NSK சொல்லும்போது உங்களுக்கு டவுட் வந்துச்சா இல்லையா? அது ஆங்கிலமா என்ன? ஆமா. அது பெயர்ன்றனால பிழைச்சிருச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடைவேளைக்கு போவோம். மறுபகுதியில் சந்திப்போம். இது காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன் டு ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்பொழுது மூன்றாவது நிலை ரூபாய் 30,000க்கான சவால். கொடுக்கப்படுகிற 7இல் 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதுல 2 நிமிடங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம்னா முதல் 30 வினாடிகள் அந்த 7 சொற்களையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்வதற்கு. பிறகு மீதி 1.5 நிமிடங்களில் அதில் ஏதாவது 5ஐ நினைவுக்கு கொண்டு வந்து நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு 30,000 ரூபாய். சுத்தம் ரெடி. உனக்குதான் டாஸ்க். இப்பொழுது முதலில் 7 சொற்களை நீங்கள் திரையில் பார்ப்பதற்கு 30 வினாடிகள். அந்த கால அவகாசம் உங்களுக்கு தொடங்குகிறது. அடுத்தது நெக்ஸ்ட். ஐயோ. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். அதுதான். ஓகே. ரெடி? இப்பொழுது 1.5 நிமிடங்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பெயர். பெயர். நபர். பாராட்டு. பெருமை. சரி விடுங்க. அடுத்தது குழந்தை. மழலை. செய்வது. குறும்பு. 1. வெற்றி. தோல்வி. ரவி. ஜெயம். 2. ஆர்ப்பாட்டம். போராட்டம். 3. பெரியார். பெரியார். தந்தை. அழகான குறிப்பு. பகலவன். பகுத்தறிவு. வெரி குட். 4. இன்னும் ஒண்ணே. ஐயோ. நெறி. நெறி. கொள்கை. தவறாமல். வேற. இருப்பது. நெறி தவறாமல். இல்லனா விட்டுருங்க. அடுத்த சொல்லுங்க. விட்டுருங்க. விளையாட்டு. மைதானம். வினை. விபரீதம். 5 சொற்கள். 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க டாக்டர் ஷர்மிளா. திரு பாலாஜி. எங்க வரைமுறை எல்லாம் எப்படிங்க? ஐயோ சான்ஸே இல்ல. அது என்ன வரைமுறை? அது வரைமுறை அது. பரவாயில்ல. 5 சொற்களை நினைவுக்கு கொண்டு வந்து அபாரமா கண்டுபிடித்து 30,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள். ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கிறீர்கள். இது இந்த மணி ட்ரீ ரவுண்டோடைய 4வது நிலை. இதுல 1.5 நிமிடத்தில் கொடுக்கப்படுகிற 6இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் நீங்கள் 50,000 வெல்லலாம். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது. நிலை தாண்டி வந்திருக்கிறனால சொற்கள் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம். வேற ஒன்றும் விதிமுறைகள் கிடையாது. வரைமுறையை விடவா? 1.5 நிமிடங்கள் 90 வினாடிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 4வது நிலையில நீங்க வெற்றி வாய்ப்பை தவற விட்டா கூட நீங்க எடுத்து செல்ல போவது கேரண்டி உறுதி பணம் 30,000 ரூபாய். ஆனால் தைரியமா துணிவோட விளையாடுங்க. உங்களுக்கு இந்த 4வது 5வது நிலைகளுக்குள் ஏதாவது ஒரு முறை பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு லைஃப் லைன் உண்டு. அந்த லைஃப் லைனை பயன்படுத்தினா அந்த சுற்றில் வரப்போகிற சொற்களை முன்னாடியே ஒரு முறை ப்ரீவியூ மாதிரி நீங்க திரையில பார்த்துடலாம். அதற்கு பிறகு விளையாட துவங்கலாம். அதை இங்க பயன்படுத்திக்கிறீங்களா? 1 லட்சத்துக்கு பயன்படுத்தி. சரி, நெக்ஸ்ட் லெவல்ல பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ 6இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 90 வினாடிகளில் உங்களுக்கு 50,000. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பூகம்பம். பூகம்பம். பூமி. அதிர்ச்சி. சுனாமி. வேறு. சீக்கிரம். அதான் பிரளயம். வெரி குட். அடுத்த சொல். ஆண்ட்ரோட். சான்றோர். 2. பயம். பயம். பகை. கண்களில். மிரட்சி. 3. சுற்றி. வளைத்து. போராட்டம். வெரி குட். நல்ல குறிப்பு. அடுத்து 3வது குறிப்பு. நெக்ஸ்ட் அடுத்த சொல் போறோம். நெக்ஸ்ட் விட்டு கொடுப்பது. விட்டு கொடுப்பது. பாசம். மனப்பான்மை. பெருந்தன்மை. 4. இன்னும் ஒண்ணே. வேலை. வாய்ப்பு. நேரம். இல்ல அந்த முன்னாடி இருந்தது அது போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அந்த சொல் உங்களுக்கு தெரியும்ல. அந்த சொன்ன சுற்றி. சுற்றி வளைத்து தாக்குவதா? போராட்டம். முற்றுகை. 5 சொற்கள் சொல்லி 50,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள் திரு பாலாஜி.
டாக்டர் ஷர்மிளா, well done, very good. தாக்குவது அட்டவணைக்கு என்ன கொடுக்கிறது? நேரம், டைம் டேபிள் தானே அட்டவணைங்கிறது. நேரம், வேலை நேர பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தேன் அப்படிதான் வரணும். பரவாயில்லையே, முற்றுகை உங்களுக்கு முதல்ல தோணி இல்ல, அது முற்றுகையா இல்ல வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த மாதிரி அதனாலதான் அந்த ஆர்ப்பாட்டம் வார்த்தை ஏற்கனவே வந்ததுனால. well done டாக்டர் ஷர்மிளா. திரு பாலாஜி, 50,000 ஜெயித்த நிலையில நிக்கிறீங்க. ஒரு லைஃப் லைன் மீதம் இருக்கிறது. 1,00,000 எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்கள் முன்னே காத்திருக்கிறது. இல்ல சந்தேகம் இல்ல, போலாம் அடுத்த லெவலுக்கு. வெரி குட். பரவாயில்ல, உங்க பொண்ணு சந்தோஷ் பெருமைப்படுவா. இல்ல the idea is to come and play and have a good time, அவ்வளவுதான். சோ இவ்வளவு ஜெயிக்க முடியும்னு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. so now we'll just play at it. ஆமா சரி, இப்ப லைஃப் லைன் பயன்படுத்திக்கலாமா? ஆமா லைஃப் லைன் 15 வினாடிகள். ஐயோ, எல்லாம் நல்லா தெரிஞ்ச வார்த்தை, எல்லாம் நல்லா தெரிஞ்ச வார்த்தை. தைரியமா இருங்க. இந்த பிரத்யக்ஷம்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாமே பயன்படுத்துற வார்த்தைகள் தானே, எல்லாமே நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள். ஆமா, பட் இவர் சொல்லுவாரான்னு தெரியும். அதெல்லாம் எப்படி நீங்க தான் சொல்ல வைக்கணும். நல்லா டைம் எடுத்துக்கங்க, யோசிச்சுக்கங்க. இருங்க, 1 நிமிட அவகாசம். திரு பாலாஜி, டாக்டர் ஷர்மிளா, இந்த நிகழ்ச்சியில ஒரு லட்சாதிபதி ஆகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் முன்னே. அது லட்சம் பெரிதல்ல, இந்த 5ஐயும் கண்டுபிடித்து ஒரு சாதனை நிகழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உங்க பிள்ளை முன்னாடியும் மற்றவர்கள் முன்னாடியும். ஸோ மேபி இது ஒரு உதாரணமான நிகழ்ச்சியாக கூட அமையலாம். தயாரா இருந்துக்காங்க. 1,00,000க்கான சவால். 1 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த சொல். மேன்மை, பெருமை, கடவுள். சீக்கிரம் சொல்லுங்க பாதா. மகத்துவம். அடுத்தது 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 அடுத்த சொல். அடுத்த சொல். முகலாய, பேரரசு, வேறு சாம்ராஜ்யம். ஓகே. குரங்கு, குரங்கு, டக்குன்னு ஏதாவது சொல்லுங்க. மரம், மனிதன். சீக்கிரம் 28 செகண்ட்ஸ் தான் இருக்கு. சீக்கிரம். குரங்கு, மனிதன், பரிணாமம். வெரி குட். 3. வரட்டு, வரட்டு, கௌரவம், தம்பட்டம், பெருமை, ரம்பம், ரம்பம், கௌரவம். ஓகே, சரி பரவாயில்ல, அடுத்தது முயற்சி பண்ணுங்க. ஐயோ, இது எனக்கே தெரியலங்க. சாரி, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜம்பம். அத சொல்லியிருந்தா அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இதை ட்ரை பண்ணிருக்கலாம். அது ஒண்ணு போச்சு, இன்னொன்னே அது போயிடும். இனிமே எதுக்கு விளையாடணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும். குடைச்சல். ஜம்போ நீங்க சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன். இல்ல, அதான் அழகா சொன்னாங்க. வரட்டு, ரம்பம். குடைச்சல் என்ன சொல்றது? குடைச்சல், அரிப்பு. ஓ, நான் போய் இந்த காதுல சத்தம், காதில் சத்தம், குடைச்சல். அத சொன்னா பொதுவாவே வந்துரும். வேற ஒண்ணுமே காதுக்கு சொல்ல முடியாது. ஜம்பம் சொல்லிருந்தீங்கன்னா. ஐ நோ பாலாஜி பரவாயில்ல. இல்ல, பட் அட்லீஸ்ட் ஐ மீன் சொல்லிடுவார். நல்ல க்ளூ தான், நல்ல க்ளூ தான். குடைச்சல் எனக்கு ஜம்பம் கூட ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். குடைச்சல் எனக்கு தெரியும், எனக்கே தெரியல ஆக்சுவலா என்ன க்ளூ கொடுக்கிறதுன்னு ஐ வாஸ். ஆனா எவ்வளவு சாதாரணமான வார்த்தை பாருங்க. டெய்லி நம்ம பேஜ்ல கிண்டலா எல்லாருக்கும் சொல்றது பெரிய குடைச்சல கொடுக்கறான். எது எடுத்தாலும் அவன் பெரிய குடைச்சல் ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு இணைச்சொல் சொல்றதுக்கு சிரமம் நமக்கு. நான் அதனால தான் தைரியமா இருந்தேன். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அளவுல இயல்பாவே வந்து என்ன மாதிரியான சிந்தனை வருதுன்னா, இன்னும் கொஞ்சம் கடினமான சொல்லுன்ட்டு அந்த சொல்ல அந்த ரம்பம் அந்த இது வரும்பொழுது ஆக்சுவலி ரிலேட்டிவ்லி ரொம்ப ஈஸி போச்சு. பார்க்க போனா இன்னைக்கு வந்தது இந்த லெவல்ல. பரவாயில்ல. வெல் டன். அழகா முயற்சி பண்ணீங்க. 1,00,000க்கு நீங்க வாய்ப்பு முயற்சி எடுத்ததே பெரிய விஷயம். ரொம்ப அழகா இருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற இந்த தம்பதியார் டாக்டர் ஷர்மிளா மற்றும் கணவர் திரு பாலாஜி, இவர்கள் 1,00,000 வெல்ல முடியாவிட்டாலும் நமது மனதை வென்றிருக்கிறார்கள். அந்த 50,000 வென்றுவிட்டு அந்த சமயத்தில் விலகிடலான்னு தோன்ற இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம 1,00,000க்கு நாங்கள் முயற்சி செய்து பார்க்க போறோம். அந்த சொற்களை கண்டுபிடிக்க முடியுதான்னு ஒரு விளையாட்டை இதை அணுகுனதுக்காகவே இவங்களை எவ்வளவு வேணாலும் நம்ம பாராட்டலாம். இவர்களுக்காக சிறப்பாக ஒரு கைத்தட்டு. வெல் டன். இவர்களுடைய மணி ட்ரீ சுற்றுலா பங்கு பெறுதலை பாராட்டி இவர்களுக்கு ஜஸ்ட் சல்வார்ஸ் வழங்கும் ரூபாய் 15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருவருக்குமே பரிசாக கிடைக்கிறது.
இன்றைய நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வாய்ப்பை இவர்கள் தவறவிட்டாலும் இவர்கள் உறுதி செய்திருந்த உறுதி பணமான 30,000 ரூபாய் எடுத்து செல்கிறார்கள். டாக்டர் ஷர்மிளா மற்றும் பாலாஜி இவர்களுக்கு விஜய் டிவி வழங்கும் 30,000க்கான காசோலை. இதே போல இன்னொரு மகிழ்ச்சிகரமான பகுதியில் அடுத்த வாரம் உங்களை வேறு சிறு பிரபலங்களோடு சந்திக்கப் போகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் இவர்கள் சார்பிலும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாசந்தன்.